தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜயகாந்த் குடும்பமே ஷாக் ஆகிற அளவுக்கு நடிகர் விஜய் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, விஜயோட ஆரம்ப கால திரை வாழ்க்கையில சரியான படங்கள் அமையாம ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாருங்க. அந்த டைம்ல விஜயகாந்த் செந்தூர பாண்டி என்ற ஒரு படத்துல ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சு அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த கேரக்டர் அவர் வந்த பிறகுதான் அந்த படமே ஒரு ஹிட் கொடுத்தது. அதுக்கப்புறம் விஜயோட பேரை வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து நிறைய படங்கள் புக் ஆக ஆரம்பிச்சது. இது மட்டும் இல்லைங்க, விஜய் குடும்பத்துக்கும் விஜயகாந்த் குடும்பத்துக்கு இடையே ஒரு நல்ல பழக்க வழக்கமும் ஏற்பட்டதுங்க. இந்த நிலையில கேப்டன் விஜயகாந்த் மறைந்த நிலையிலும் கூட தன்னோட கோட் படத்துல AI மூலமா அவரை ஒரு காட்சியில காமிக்க இருக்கிறாரு விஜய். இதுக்காக அவங்க பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களும் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல இந்த படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. AI மூலமா விஜயகாந்த் கேமியோ ரோல்ல இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு பிறகு பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட காமிச்சிருக்காங்க. அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம சில ஹெல்ப்பும் அவங்க பண்ணிருக்காங்களாம். இந்த நிலையில தாங்க நடிகர் விஜய் விஜயகாந்த் குடும்பத்திற்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, விஜயகாந்த் குடும்பத்தோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்போ விஜயகாந்த் சாரோட ரெண்டாவது பையன் இருக்காருல, சண்முகம் பாண்டியன், அவர் நடிச்ச படம் தான் படைத்தலைவன். அந்த படத்தோட டீசரை விஜயோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல போட முடியுமா, அதாவது ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காராம் சண்முக பாண்டியன். அதுக்கு அதெல்லாம் எதுக்கு, இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா எப்பன்னு சொல்லுங்க, நான் டைரக்டா வந்து கலந்துக்கிறேன்னு நம்ம விஜய் சொல்லியிருக்காராங்க. இதுதாங்க ரொம்ப ஷாக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. வர ஜூலை மாசம் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்க போறதா தகவல் வந்திருக்குங்க. சோ அந்த டைம்ல நடிகர் விஜய் இந்த வெளியீட்டு விழாக்கு வருவாருன்னு கோலிவுட் சைடுல எல்லாம் பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது மட்டும் நடந்துருச்சுன்னா வேற லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சண்முக பாண்டியருக்கும் இது வந்து வேற டேர்னிங் பாயிண்டா இருக்கும் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில. இன்னைக்கான தகவலோட நான் முடிக்கிறேன். நாளைக்கு வேற தகவலோட உங்களை வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.